வணக்கம் viewers, welcome back to my new video. So இந்த வீடியோல காட்டப்போது வந்து swing strategy. நம்ம WinTrader swing strategy. அப்ப இது வந்து DLF இந்த performance. DLF 1 hourல நமக்கு லாஸ்ட் வந்து செல் கிடைச்சு பைசிக்கிள் கிடைச்சது 12th May. அது இப்போவும் அந்த சிக்னல் கண்டினியூ ஆயிருக்கு. 157 மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அப்போ நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி அந்த கரெக்ட் கன்ஃபார்ம் சிக்னல் பிக் பண்ணலாம் இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு காட்டி தரலாம். அது லைவாக உங்க பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி லைவ்ல எப்படி ஒர்க் பண்ணுது உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்னால வீடியோட கீழே பார்க்கணும். உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கும், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அது காலர் வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். நம்ம இந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஆப்ஷன், ஸ்டாக், ஃபியூச்சர், கமோடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ், கிரிப்டோ எல்லாமே பண்ணலாம். இன்ட்ராடே ஸ்விங் ஸ்கேல்பிங் எந்த ட்ரேடிங் ஸ்டைல் இருக்குது அந்த மாதிரி இந்த டைம் ஃப்ரேமில் செட் பண்ண ஆப்ஷன் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்ஸ் காட்டி தரும். அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளை என்ட்ரி பண்ணோம். அது எப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ த்ரூ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். இப்போ இது DLF 1 hour டைம் ஃப்ரேம் தான் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் இப்போ இந்த மார்க்கெட் ரேட் 827. ஸோ இந்த சிக்னல் கிடக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்குள்ளே எழுதி காட்டி தரேன் எந்த ரேட்டில் என்ட்ரி பண்ணால் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் அந்த மேலே பார்த்துருந்தா அந்த டேஷ்போர்டுக்குள்ளே எழுதி காட்டி தந்திருக்கு. அப்போ சிக்னல் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்ஃபர்மேஷன் செக் பண்ணோம். கன்ஃபர்மேஷன் சிம்பிள் தான், ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. நமக்கு இங்கே வந்து சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த க்ரீன் அப்பேரை வந்து பை சிக்னல். அந்த சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இங்கே பைஸ் வந்து எழுதி காட்டினா அது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது, அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் இந்த கீழே பார்த்துருந்தா ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு பார் கிரியேட் பண்ணுவோம். அப்போ சிக்னல் கிடக்கிற டைமில் அந்த கீழே அந்த ஒற்றை பார் மட்டும்தான் இருக்குது. அந்த பார் க்ரீன் காட்டணும். இன்கேஸ் அந்த க்ரீன் இல்லை ஒரு 2-3 கேண்டில்ஸ் அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் அந்த டைம் நமக்கு என்ட்ரி பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தா நமக்கு இந்த லெவலில் தான் அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அப்போ நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். அதர்வைஸ் இங்கே பாருங்க, இங்கே ரெசிஸ்டன்ட் இந்த ரெட் ஸ்டார்ஸ் தான் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணியிருந்தாலும் அந்த கீழே பார் இல்லையிலும் பரவாயில்லை, உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். ரெட் ஸ்டார்ஸ் அது ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணலாம். அந்த மாதிரி சிக்னல்ஸ்ல கீழே பார் பார்க்க பரவாயில்லை, பாரில் கன்ஃபார்ம் இல்லையிலும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். பட் இங்கே ப்ரைஸ் வந்து பைஸும் காட்டலாம். இப்போ 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் உங்களுக்கு தைரியமாக என்ட்ரி பண்ணலாம். ஒரு எபோவ் 90% இதுக்குள்ளே அக்யூரசி இருக்கும். உங்களுக்கு டைரெக்டாக இந்த லைவ்ல இது செக் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணால் இப்போ பார்த்துருந்தாலும் டார்கெட் சாஃப்ட்வேர் தந்த டார்கெட் எல்லாமே அச்சீவாக இருக்குது. கீழே டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே காட்டி தந்திருக்கு. அந்த டார்கெட் எல்லாமே அச்சீவாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ டார்கெட் வந்ததுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி பண்ணால் தான் இங்கே பாருங்க, இங்கே ரெட் ஸ்டார்ஸ் அது இது ரெசிஸ்டர் லெவல் அந்த பிரேக் பண்ண லெவலேருந்து உங்களுக்கு ரெண்டாவதும் அந்த சேம் சிக்னலில் என்ட்ரி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இது லைவாக இது எப்படி ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எந்த செக்மெண்ட்டில் ஒரு லைவ் டெமோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் நான் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.